ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இப்போ பார்த்தீங்கன்னா அமாவாசை விரதம், அதுக்கான சமையல் தாங்க ரெடி ஆகிடுச்சு. என்னென்ன சமையல் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. சூடான சாதம். சாதம் நான் வடித்து தாங்க செய்வோம், குக்கரில் வைக்க மாட்டோம். சூடான சாதம், அதுக்கப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் அதெல்லாம் போட்டு சாம்பார். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதில் என்னென்னா வடகம் தாளித்து விட்டுருக்கேன். வடகம் தாளித்து விட்டாலே சாம்பார் நல்லா வாசனையாக நல்லா இருக்குங்க. சாப்பாடு சூப்பராக இருக்கும், சாம்பார் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணியிருக்கேங்க. கேரட் எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு வறுவல் பண்ணியிருக்கேங்க. உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணலை, இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு வறுவல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பருப்பு தண்ணி எடுத்து வச்சு தக்காளி மிளகு எல்லாம் போட்டு ரசம் வச்சுருக்கேங்க. இந்த ரசமும் சூப்பராக இருக்கும். கம்மியான புளி சேர்த்து தக்காளி போட்டு மிளகு போட்டு செஞ்சோம்னா இந்த ரசம் அருமையாக வாசனையாக இருக்குங்க. அதுக்கப்புறம் கெட்டியான தயிர் எல்லாமே ரெடியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக ஸ்வீட் எதுனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் பாயாசம் தாங்க பண்ணியிருந்தேன். பால் பாயாசத்தில் பாதாம் பருப்பு முந்திரி எல்லாம் நெய்யில் தாளித்து விட்டு பால் பாயாசம் இதாங்க ரெடி பண்ணியிருந்தேன். இதான் எங்கள் வீட்டில் அமாவாசை விரத சாப்பாடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. பூவெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இன்றைக்கி மதியம் பூ வாங்கினது நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. மாலை எல்லாமே எங்கள் மாமனார் ஃபோட்டோவுக்கும் மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சாமிக்கெல்லாம் பூ வச்சு சாப்பாடெல்லாம் வச்சு எல்லாம் தீப தூபம்லாம் காட்டி சாமி கும்பிட்டுட்டு ஹஸ்பண்டும் சாப்பிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டாட்டா.